உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது பட்டினப்பாக்கம் பீச்சு, நம்ம ஏரியா, நம்ம மக்கள், எங்கள் ஊர். இந்த இடத்துல நிறைய உணவகம் இருக்குது. பல யூடியூபர்கள் வந்து இங்கே பல வீடியோக்களை எடுத்து போட்டு ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல சாப்பாடுகளும் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அதனால் எங்கள் ஊரை நானும் எடுத்து காட்டணுன்னு இந்த வீடியோ பதிவு போடுறேன். இது மீனவன் மெஸ்ஸு, நம்ம நண்பருடைய கடை. இங்கேயும் சாப்பாடுலாம் சிறப்பாக சூப்பராக இருக்கும், வந்து சாப்பிடுங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த இடத்துல அவருடைய ஷூட்டிங் ஏதாவது நடந்தால் இங்கே இருக்கிற கடைகளில் கடல் உணவுகளை வந்து விரும்பி சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காரு. இவர் நம்ம பிரதரு, மீனாட்சி மெஸ்ஸு, ரொம்ப வருஷமாக வச்சுன்னுக்கிறாப்புல. சூப்பராக சாப்பாடுலாம் சரியாக இருக்கும். சொல்லுங்கள் பிரதர், 2 வார்த்தை. சூப்பரு. அம்மா காலையில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கிச்சனா மீன் ஃப்ரை இது சொரா போட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மதியானத்துக்கு எல்லாம் இல்லை, மதியானத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக அலசி ஃப்ரெஷ் வாட்டரில் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஏசில சூப்பரா இருக்கு. 20 பேர் சாப்பிட்றாங்கன்னா உள்ள வந்து ஃபங்க்ஷன்னா இங்க நடத்திக்கலாம். அது மாதிரி வெட்டிங் சீ ஃபுட்லேருந்து பிரியாணிலேருந்து எறா பிரியாணிலேருந்து எல்லாமே பண்ணலாம். பாருங்க, ஃப்ரெஷ் மீன் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன், ஓகேவா? அதில் வந்து இஞ்சி பூண்டு லெமனு சால்ட்டு மஞ்சத்தூள். இது நாக்கு மீன், இது ஐலா மீன், இது கொடுவா மீன், இது வேலை சகப்புக்கு சங்கரா சொல்லுவோம்ல. இதில் வந்து கலவான், உப்பு, லெமன் எல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு தொட்டு தொட்டு தவாவில் வந்து வறுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே. 2வது பூண்டு போடுறோம். நாங்களாம் மாவுலாம் போட மாட்டோம், கலப்படம் எதுவுமே கிடையாது. இந்த இறாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இறா, டைட்டாக இருக்கா புரியுங்களா? இதெல்லாம் வந்து இந்த நேரம்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக இருக்கும். ஐஸ் இறாலாம் கிடையாது. கரம் மசாலா தூள், டேஸ்டிங், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour 2 hour ஊற வைக்கணும். தவா வச்சுட்டோம். அந்த கடவானை வந்து அவிச்சிட்டேன், ஓகேங்களா? நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு சுத்தமாக நல்ல தண்ணியில் ஒரு 10 வாட்டி கழுவிட்டு அவிச்சிட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஆயில் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் இது. நெக்ஸ்ட்டு கடுகு போட போகிறேன். கொஞ்சமாக ஆனியன், கடப்பானை போட்டுடுறேன். கருவிட்டு கொண்டு அவ்வளோதான். இதுக்கு வந்து கஸ்டமர் வரும்போது நாங்கள் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி தருவோம். நல்லா வேக வச்சுட்டு இந்த மசாலா ஊற வச்சுட்டோம். ஆயில் போட்டுட்டு கஸ்டமர் வரும்போது கேட்குறவங்களுக்கு ஒரு பிளேட் 100 rupees
போட்டு சிப்ஸ் கணக்கில் போட்டு அவங்கள வந்து ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுச்சு. இப்போ இது மசாலா வந்து ஒரு 1 hour ஊறும். சொராவை வந்து அவிச்சிட்டோம். அவிச்ச பிறகு நல்லா தண்ணிலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பவுடர் ஆகணும். ஓகேங்களா? போட்டுட்டுன்னா நல்லா பிசைஞ்சிட்டு பிறகு ஆனியன் சும்மா ஒரு 5 வெங்காயம் இருந்தால் போதும் இது. அது பிறகு பச்சை மிளகாய், வெறும் மிளகு தான் போடுவோம். ஓகே, நான் நண்பர் குமாரோட மீனாட்சி மெஸ்ஸில் சாப்பிட வந்திருக்கேன். இந்த இடத்துல டேஸ்ட் வேற லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சு நண்பரை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா குமாருக்கு பல உணவகம் அத்துப்படி நிறைய இடத்துல போய் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு சூப்பராக சொல்கிறக்கூடியவர். சொல்லு நண்பா. ஓகே, சாப்பிட்ருவோம், வரட்டும். கடமா சூப்பர். இது வந்துடும். ஓகே, கடமை ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்திருக்கு. இறால், சொரா புட்டு, நண்டு, அப்புறம் வஞ்சிரம் இருக்கு, ஞாயிறு மீன் இருக்கு. ஸ்பெஷலாக கருவாட்டு குழம்பு கொடுத்துருக்காங்க. வேற லெவல். கடமா அல்டிமேட். எறா சூப்பராக இருக்கான். வேற என்னது, சொரா புட்டு, வாவ், வஞ்சிரம் சூடாக இருக்கான். அப்புறம் சாப்பிடுவோம். நண்டு, அமேசிங். ஃபைனலாக ரசத்தை போட்டு முடிக்கிறேன். அட்டகாசமான உணவு அசத்திட்டாப்புல நண்பர். சூப்பரு, தேங்க்ஸ் மச்சி. இப்போ இந்த மீனாட்சி மெஸ் இந்த பீச் ரோட்டில் வந்து இருக்குது. இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது. சாப்பாடு, மீன், இது இறா, புட்டு, மீன் இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. வெரி ரீசனபிள் ரேட்டில் இருக்குது. நான் வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்கேங்க, வந்து சாப்பிட்டுருக்கேன். சூப்பர் மீல்ஸு, சூப்பர் ரேட்டு, வெரி ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. டேஸ்ட்டு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. வெரி வெரி குட். தேங்க்ஸ் ஆஃப் டு மீனாட்சி மெஸ். நல்லா யார் வந்தனா கூட கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. நன்றி நீங்கள் வந்த வீடியோ எடுத்ததுக்கு.